ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பின் வெரிஃபிகேஷன் அல்லது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இது 3வது ஸ்டெப்பு, பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணால் தான் பேமெண்ட் உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேரும். இல்லைனா வரவே வராது. நீங்கள் எவ்வளோ டாலர் ரீச் ஆனாலும் பைசா வராது. எப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு $10 ரீச் பண்ணாலே ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம்லேயும் சில பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி வந்துடலாம். ஓகேங்களா? இல்லைனா சில பேருக்கு வந்து உடனே நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதாவது சில பேருக்கு நல்ல ரீச் இருக்கும். மானிட்டேஷன் வாங்கினா ஒரு 10-15 நாள்லேயே நிறைய ரெவன்யூ வந்துடும். $100 $200 அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி வெரிஃபிகேஷன் இல்லைனா பின் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து அந்த டைமை பொறுத்தா இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஆட் பண்ண சொன்னால் தான் அந்த ஆப்ஷன் காட்டினா மட்டும்தான் உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும். அது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து ஹவ் யூ கெட் பெய்ட் அப்படின்னு போட்டு கீழே பாருங்கள், ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் பிளராக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது வந்தால் தான் உங்களால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணவே முடியும் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில். இந்த அக்கௌண்ட்டில் வந்து முன்னாடியே ஆட் பேமெண்ட் மெத்தட் வந்து காட்டவே இல்லை. அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன் காட்டவே இல்லை. நமக்கு பின் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது காட்டியிருக்கு. அதனால தான் இப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு இது முன்னாடியே காட்டுது, பின் வெரிஃபிகேஷன் நான் இன்னும் பண்ணலை, இல்லை அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் நான் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த இடத்துல ஆட் பேமெண்ட் மெத்தட் காட்டுது ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு எது கேட்குறாங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். பின் வெரிஃபிகேஷன் கேட்டால் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொன்னால் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கள். இது மாற்றி பண்ணலாம். இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, வாங்க இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கினேன். நீங்களும் வந்து லாகின் பண்ணிங்க. இதில் லெஃப்ட் சைடில் 3 கோட் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி அதில் பேமெண்ட்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும். அந்த இன்ஃபோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் யூடியூப் இந்தியான்றதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுதான் நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் காட்டும். ஓகேங்களா? அது பண்ணணும், அப்போ தான் அங்கே காட்டும். சில பேருக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிங்க, அப்போ தான் வந்து லோட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து ஹவ் யூ கெட் பெய்ட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆட் பேமெண்ட் மெத்தட்னு கீழே இருக்குது பாருங்கள். அதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அது கிளிக் பண்ணி தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஆட் ஏ பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு போட்டு கீழே வந்து நிறைய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் ஓரளவுக்கு அதை புரிஞ்சுங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பெனிஃபிஷரி ஐடி வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் இதை கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம கூட விட்டுடலாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து கொடுக்கல. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஸ்ட்லி கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. 2வது பாக்ஸில் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். அதாவது உங்கள் பாஸ்புக் எடுத்துங்க, பேங்க்கோட பாஸ்புக். அதில் ஃபஸ்ட் பேஜில் வந்து உங்கள் நேம்னு போட்டு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்களே, அந்த நேம் அப்படியே டைப் பண்ணுங்கள். இனிஷியல் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களோட ஐடி ப்ரூஃபோ இல்லை ஆதாரில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நேம்லாம் வந்து டைப் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு ப்ரூஃப் ஆட் பண்ணியிருப்போம்ல, அந்த நேமையும் வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அதே மாதிரி நேம் வந்து சேமாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணிங்களே, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண அந்த ஐடியில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணும். மாற்றி இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இப்போ என் பேர் சாம்னு இருக்குன்னா, இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து சாம்னு தான் இருக்கணும். இல்லை சாம்னு இருந்து எங்கள் அப்பா பேர் வரலாம், பின்னாடி ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கலாம், இன்னொரு நேம் கூட ஆட் ஆகி வந்திருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஷாம்ன்றது வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் வந்துருக்கணும். புரியுதுங்களா? மொத்தத்தில் நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ண அந்த ப்ரூஃபில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் சேமாக இருக்கணும். அவ்வளோதான். அடுத்து 3வது இருக்கிற பாக்ஸில் வந்து பேங்க் நேம் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம் டைப் பண்ணணும். இப்போ ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்,
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு அங்கே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நிறைய பேர் வந்து எந்த பேங்க் வந்து ஆட் பண்ணலாம், எந்த பேங்க் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுற பேங்கை தான் சொல்ல முடியும். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்தியன் பேங்க் மற்றும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த 2 பேங்க்லையுமே பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே வந்து எனக்கு வந்தது கிடையாது. அதாவது ஃபஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது சில பேங்க்கில் வந்து பேமெண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஹோல்ட் பண்ணி வைக்கல. அவங்களா போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட். அதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட்டுமே வந்து அடுத்து வந்து நான் ஷிஃப்ட் கோடு கேட்க போகும்போதும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான ஓவராக வந்து உட்காரலாம் வைக்கல. போன உடனே வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி அவங்க கேட்டு உடனே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. ஓகேங்களா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நான் யூஸ் பண்ணது இதுதான். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். மற்ற பேங்க்லாம் எப்படின்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வேறு ஏதாவது சேனலில் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. உங்கள்கிட்ட வேறு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையே கொடுங்க. பொதுவாக வந்து இந்த கன்வெர்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிப்பாங்க பைசா உங்கள் பேமெண்ட்லேருந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் டாலர் கன்வெர்ட் ஆகுதுல்ல, அந்த கன்வெர்ட்டிங் ஃபீஸ் சொல்லிவிட்டு எல்லா பேங்க்லேயுமே பிடிப்பாங்க. ஓகேங்களா, அது இந்தியன் பேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 250 ருபீஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு 250 ரூபா பிடிக்கிறாங்க. ஓவர்சீஸ்லேயும் வந்து அதே தான். ஓகேங்களா, சேமாக தான் இருக்கும். இது எல்லா பேங்க்லேயுமே பிடிப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4வது இருக்கிற பாக்ஸை பாருங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குறாங்க. உங்கள் பேங்க் பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. அது வந்து உங்களுடைய பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுறங்க. உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஐஎஃப்எஸ்சி கோடெலாம். சப்போஸ் உங்களுக்கு அதுமாரி இல்லை, ஐஎஃப்எஸ்சி கோடே கொடுக்கலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் பேங்க் நேம் போட்டு அடுத்து உங்கள் பேங்க்கோட பிரான்ச் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து கரெக்டாக காட்டும் ஐஎஃப்எஸ்சி கோடு. இல்லைனா நீங்கள் ஷிஃப்ட் கோடு வாங்க போவீங்கள்ல பேங்க்குக்கு, அப்பயே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து 5வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோடு. அந்த பாக்ஸ் தான் இருக்குது. ஷிஃப்ட் கோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது அமெரிக்காவிலேருந்து மட்டும் கிடையாது, வேறு எந்த கண்ட்ரியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஃபாரின்லேருந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வருது, ஒரு அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த கோடு தான் அது வந்து அந்த ஷிஃப்ட் கோடு. ஓகேங்களா, இப்போ பேசிக்காக அது புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். மீனிங் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஷிஃப்ட் கோடை கொடுத்தா தான் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுற அந்த மணி வந்து கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இல்லைன்னா வராது. ஓகேங்களா, ஹோல்ட் ஆகிடும். புரியுதுங்களா. அதனால் இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து எடுக்கலாம், அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஷிஃப்ட் கோடு வந்து மாறி மாறி இருக்குது. நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அதுமாரி போட்டு தப்பாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கேட்டு நம்ம எடுத்து போகிறதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த ஷிஃப்ட் கோடை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி பேமெண்ட் எனக்கு எதாவது ஹோல்ட் ஆயிருக்கா பாருங்கள் அப்படின்னு கேட்டால் தான் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஹோல்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பேமெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இது நம்ம ஒரு வாட்டி கேட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து தொடர்ந்து பேமெண்ட் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கோடை வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் அடுத்தடுத்து கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதனால் இந்த ஷிஃப்ட் கோடு வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து நீங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி போடாதீங்க, பேங்க்லேயும் போய் டேரெக்டாக கேளுங்க. பேங்க்குக்கு போய் என்னென்னு கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு அமெரிக்காலேருந்து பணம் வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஃபாரின்லேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து எனக்கு வந்து பைசா சென்ட் பண்ண போகிறாங்க என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கு ஷிஃப்ட் கோடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க உடனே வந்து அவங்க கேட்டு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, எல்லா பேங்க்லேயும் இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்கேருந்து அனுப்புகிறாங்க, யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ சொல்லுங்கள், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்தமாதிரி அமெரிக்காலேருந்து தான் எனக்கு பைசா வரப்போகுது, அந்த பேமெண்ட்டுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். உடனே அவங்க மெயின் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த கோடை வந்து அப்படியே வந்து கரெக்டாக இங்கே டைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 6வது இருக்கிற பாக்ஸ் 7வது இருக்கிற பாக்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். ரெண்டுமே சேமாக இருக்கணும். கரெக்டாக உங்கள் பேங்க்கோட பாஸ்புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் பேஜில் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து 2 பாக்ஸ்லேயும் வந்து டைப் பண்ணுறேங்க. ரெண்டுமே சேமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். மாற்றி என்ன போட்டுற போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கீழே பாருங்கள், செட் அஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும், அது டிக்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கீழே வந்து சேவ் இருக்கும், அது சேவ் கொடுத்து சேவ் பண்ணுறங்க. இந்த பிரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக வைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு தான் வந்து பேமெண்ட் வந்து சேரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ண அக்கௌண்ட் இங்கே காட்டுது பாருங்கள். இங்கே ஹவ் யூ கெட் பெய்ட் அப்படின்னு போட்டு அது கீழே பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் காட்டுது பாருங்கள். கடைசி 3 நம்பர் காட்டுது பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு. கீழே உங்கள் நேமும் காட்டும், என்ன நேம் கொடுத்தீங்களோ. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே மேனேஜ் பேமெண்ட் மெத்தட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
மேனேஜ் பேமெண்ட் மெத்தடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இங்கே வந்து ரிமூவ் கொடுத்துருக்காங்க, எடிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ப்ரைமரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் பக்கத்து பாக்ஸு, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதாவது பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணாங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இதில் 4வது இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து யூஎஸ் டேக்ஸ் சப்மிட்டு. அது வந்து நம்ம இன்னும் பண்ணலை. ஓகேங்களா, அது பண்ணிங்கன்னா ஒரு டேக்ஸு கம்மியாக பிடிப்பாங்க. என்ன டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உங்களுக்கு வியூஸ் வந்திருந்தா, நிறைய பேர் பார்த்துருந்தா, அது மூலமாக உங்களுக்கு எதாவது ரெவன்யூ வந்திருந்தா அந்த ரெவன்யூவில் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த டேக்ஸ் எவ்வளோனா 30%. ஓகேங்களா, உங்களோட மொத்த பேமெண்ட்லேருந்துலாம் பிடிக்க மாட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து உங்கள் சேனலில் யாராவது பார்த்து வியூஸ் வந்திருந்தா, அதில் ஆட்ஸ் மூலமாக ரெவன்யூ வந்திருந்தா அதில் வந்து 30% வந்து அவங்க டேக்ஸாக பிடிப்பாங்க. இதுதான் வந்து யூஎஸ் டேக்ஸு. இதை வந்து நீங்கள் கம்மி பண்ண சொல்லி தான் அந்த டேக்ஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க. நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா 30% பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 15% தான் பிடிப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா 30% பிடிப்பாங்க. இதுதான். ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது, அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துங்க. பொதுவாக யூடியூப்பில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற பைசா வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. ஓகேங்களா, மொத்தமாக காட்டுவாங்க. இப்போ எனக்கு $28 காட்டுது. இது வந்து இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஜூலை 14ஆம் தேதி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து போன மாதம் பேமெண்ட்டு சேர்த்தா இவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதம் பேமெண்ட்லாம் வரல. இது வந்து அடுத்த மாதம் ஆட் ஆகும் எனக்கு. அப்படி ஆட் ஆக போகிற அந்த அமௌண்ட் வந்து $100 மேலே ரீச் ஆகிருந்தால் அந்த அமௌண்ட் வந்து அதே மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, அவங்க 21ஆம் தேதி தான் சென்டே பண்ணுவாங்க அமௌண்ட்டை. அவங்க சென்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா, இதுமாதிரி பேமெண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வந்து சேரலைன்னா நீங்கள் 6வது நாள் பேங்க்கில் போய் கேளுங்க, உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது ஹோல்ட் ஆகிருக்கா அப்படின்னு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டு உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்கிறாங்க, 10 நாளைக்கு மேலே ஆகுது, ஆனால் எனக்கு இன்னும் பேமெண்ட்டே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே வந்து பேமெண்ட் வந்திருக்காது. சில டைம் இந்த மாதிரியும் நடக்கும். இந்த மாதிரி பேமெண்ட் வராமல் போனால் எல்லாருக்கும் தான் வராமல் போகும். அவங்க ஆனால் கண்டிப்பாக போட்டு விட்ருவாங்க. ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதனால் பேமெண்ட் வரலாம் பயப்படாதீங்க. கூகுள் ஏமாற்றலாம் மாட்டாங்க. பேமெண்ட்டை கரெக்டாக போட்டுருவாங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் கரெக்டாக போட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து உங்கள் டவுட் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.